இந்த விழாக்கள் நடத்துவதன் மூலம் விஜய் ஒரு சரியான அரசியல் நகர்வை செய்யவில்லை. அது மட்டுமல்ல, அது ஒரு பொழுதுபோக்காகத்தான் போயிருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். விஜய் நடத்துகிற நிகழ்ச்சி என்ன விளைவை ஏற்படுத்தி இருக்கு? பெற்றோர்கள் பிள்ளையை கூட்டு வர்றாங்க, வருடத்துக்கு ஒரு தடவை நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த நிகழ்ச்சியில 2 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. இதுதான் அரசியலா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதைத்தான் நானும் கேட்கிறேன். 2 வருஷத்துல 2 மணி நேரம் பேசியிருக்காரு. இப்படி ஒரு தலைவரை பார்க்க முடியுமா? எங்கேயாவது 2 மணி நேரம் தான் பேசியிருக்காரு. இப்படி ஒரு தலைவர் எங்கேயாவது காட்டுங்க. இப்படி ஒரு அசிங்கமான அவமானமான அரசியல் வரலாறு தமிழகத்தில் இருக்கா? தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சகோதரர் வேல்முருகன் அவருடைய பேச்சை நான் முழுமையாக கேட்டேன். உண்மையிலேயே தமிழகத்தினுடைய அரசியலை அரை மணி நேரத்தில் புரட்டி போட்டார். இந்த தமிழகம் எப்படி சீரழிந்து போயிருக்கிறது, எதனால் சீரழிந்து போயிருக்கிறது, ஏன் இளைஞர்கள் தவறான வழியில் திசை திருப்பப்படுகிறார்கள் என்பதை ரொம்ப கவனமாகவும் ஒரு ஆழமாகவும் பேசியிருக்கார். பொது இடங்களில் வந்து கண்டுபிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறதுன்னு போனா இது பண்பாடான்னு கேட்கிறாரு. அதான் நானும் கேட்கிறேன், இது பண்பாடா? எம்ஜிஆர் இப்படிலாம் அனுமதிச்சாரா? எம்ஜிஆர் இருக்கிற செல்வாக்கு யாருக்கும் இல்ல. ஆனா எம்ஜிஆரை இதை அனுமதிக்கவில்லையே. அப்படி ஒரு போக்கு நல்லதல்ல. அது பண்பாட்டு சீரழிவை உண்டாக்கும் என்பதைத்தான் வேல்முருகன் பதிவு செய்திருக்கிறார். அதைத்தான் நானும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படியே அவங்க ஆர்வத்தில் வந்தாலும் அதை ஒரு அனுமதிக்க கூடாது. அப்படி நில்லுமா?